இன்னைக்கு நடந்த இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் பிரேமலதாவும் தமி முன் அன்சாரி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. பிரேமலதா வந்து பார்த்தீங்கன்னா விஜயை ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மறைமுகமான குதிரை பந்தயம், அதாவது இந்த மற்ற கட்சியில் இருக்கிறவங்கள பேரம் பேசி விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் நடந்தது உண்மையா இல்லையா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேமலதாவும் சரி தமி முன் அன்சாரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அது பயங்கர கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ரெண்டு பேருமே. உங்களுக்கு வந்து ஜோசியம் பார்க்கணுன்னா தனியாக நீ ஒரு ஆளை வச்சுக்கோங்க, அது எதுக்கு அரசு பதவியெலாம் போட்டு, அதுவும் அவ்வளோ பெரிய பதவியெல்லாம் போட்டு கூட வச்சுருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேருமே பயங்கரமாக கொஸ்டின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது, இன்னொரு நபரும் பயங்கரமாக கேள்வி எழுப்பினாங்க. அது யாருன்னா வன்னியரசு, விடுதலை சிறுத்தை கட்சி, அவரும் ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் வன்னியரசு வந்து சொன்னார், மூட நம்பிக்கைக்கு எதிரான சட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி ஆகணும், அது அப்படி ஒரு பேச்சு ஒன்று பேசினார். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவங்க மூணு பேர் பேச்சும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சௌமியா அன்புமணி அவங்களுடைய பேச்சும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து ஒரு டேட்டாஸ் இருக்கும், அந்த டேட்டாஸ் எடுத்துட்டு வந்து இந்தந்த இடத்துல டாஸ்மாக் இருக்கு, இந்தந்த இடத்துல டாஸ்மாக் மூடுனா வேற ஒரு இடத்துல வந்து உள் சந்தில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, இது எல்லாமே தடுக்கணும் அப்படின்ட்டு சௌமியா அன்புமணி சொன்னாங்க. அவங்களோட பேச்சும் நல்லா இருந்தது கைஸ். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் விஜய் வந்து 144 ஜெயிச்சிட்டாரு. அண்டு எனக்கு வந்து புரியல ஒரு விஷயம், ஏன் விஜய் வந்து அந்த ஜோசியக்காரரை இப்படி தீவிரமாக அப்பாயின்மெண்ட் பண்ணாரு எனக்கு புரியல. அதே சமயத்தில் அவர் வந்து இப்போ நீக்கிட்டாங்க. ஸோ அதுவும் நல்ல நியூஸ் தான். பை பை, டேக் கேர், லவ் யூ.